நேயர்களுக்கு வணக்கம். இன்று உங்களிடம் பேசப்போவது அதிர்ச்சியான மற்றும் மனதை உழுக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பத்தி தான் பேச போறோம். ஜூலை 22 உத்தரப்பிரதேச மாநிலம் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. அதாவது 4 பேர் சேர்ந்து ஒரு மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. மத்திய பிரதேசம் சாத்னாவை சேர்ந்த 19 வயது மாணவி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ராஜஸ்தான் கோட்டாவில் வந்து படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு 10 நாள் லீவ்ல வந்திருக்காங்க. இந்த மாணவி 10 நாள் லீவுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஊருக்கு வந்திருக்காங்க. அந்த நேரத்துல உள்ளூர்ல இருக்கிற ஒரு மாணவன், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 19-20 வயசு ஆகுதுன்னு சொல்றாங்க. அந்த மாணவனை கூட கூட்டிட்டு இந்த ஃபாரஸ்ட்டுக்கு போயிருக்காங்க. அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரீல்ஸ் எடுத்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் பைக்ல வராங்க. அவங்க 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா மாணவனும் பார்த்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நாங்க ஃபாரஸ்ட் ஆபீசர் அப்படின்ற மாதிரி, அதாவது வனத்துறை அதிகாரின்ற மாதிரி சொல்லி மிரட்டுறாங்க. உங்களுக்கு இங்க என்ன வேலை, நீங்க என்ன பண்றீங்கன்ற மாதிரி வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த வந்து 4 பேர், அதாவது 3 இல்ல 4 பேர் பைக்ல வந்திருக்காங்க. நீங்க 4 பேரும் அந்த மாணவனும் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே மிரண்டு போன மாணவி இந்த மாதிரி நாங்க வந்து லீவ்ல எக்ஸாம் லீவ்ல வந்திருக்கேன், என்னோட ஃப்ரெண்டு கூட ரீல்ஸ் எடுக்க வந்திருக்கேன், இந்த இயற்கை ரசிக்க வந்திருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அந்த 4 பேரும் சேர்ந்து அந்த மாணவனை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே கொடூரமா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாணவன் வந்து என்ன செய்யுதுன்னு தெரியாம பதட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாணவி உட்கார்ந்துருக்காங்க. அந்த மாணவி என்ன செய்யுதுன்னே தெரியாம பதட்டத்துல உட்காந்து அந்த மாணவனை கொடூரமா, அதாவது இந்த 4 பேரும் சேர்ந்து பெல்ட்டால தாக்கி ஒரு பள்ளத்தாக்குல தள்ளி விடுறாங்க. அந்த மாணவன் வந்து கதற தள்ளி விடுறாங்க. உடனே வந்து அந்த மாணவியும் வந்து பயந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாம அலற ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாணவனை இந்த 4 பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்த அடிச்ச பெல்ட்டால கையும் காலும் கட்டி போட்டு ஒரு பள்ளத்துல தள்ளி விட்டுட்டு இந்த மாணவி கிட்ட போறாங்க. இந்த மாணவி வந்து கெஞ்சற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால இன்னைக்கு வைரல் ஆகிட்டு தான் இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அண்ணா என்னை விட்டுருங்க, என்னை வந்து தயவு செஞ்சு விட்டுருங்கன்ற மாதிரி அந்த மாணவி கெஞ்சுறாங்க. அப்படியும் அந்த நாய், அதாவது அந்த அரக்கர்கள் வந்து கேட்கல அப்படின்றது தான். ஏன்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா முழுமையா வந்து பரவிட்டு தான் இருக்கு. அரக்கர்கள் 4 பேரும் கேட்காம அந்த மாணவியை அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நான் வந்து எங்களுக்கு வந்து படி படியல அப்படின்னா உன்னை இங்கேருந்து மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டுருவோம், கல் எடுத்து போட்டு உங்களை வந்து இது பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பயந்து நடுங்கி போன மாணவி என்ன செய்யுதுன்னு தெரியாம பதட்டத்தில் இருக்காங்க. ஒருத்தர் இருந்தாலும் பிரச்சனை, 4 பேர் சேர்ந்தாலும் 4 மிருகங்கிட்ட மாட்டிக்கிட்டா எந்த அளவுக்கு வந்து அந்த மாணவி கொடுமை அனுபவிச்சிருப்பாங்கன்றது நான் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்துல இது மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. அந்த கை கால் கட்டி போட்டு இருந்த மாணவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னை தானே வந்து சுதாரிச்சுக்கிட்டு உடனே வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு கை காலை வந்து கட்டை வந்து அழுத்திட்டு உடனே வந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடி போயிட்டு டவர் கிடைக்கிற இடத்துல வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபோன் பண்ணிட்டு உடனே வந்து அந்த மாணவி வந்து பார்த்தா அந்த மாணவி 4 பேரும் சேர்ந்து கற்பழிச்சு அந்த மாணவி வந்து அதே இடத்துல போட்டுட்டு 4 பேரும் கிளம்பிட்டாங்க. 4 மிருகங்களும் போயிட்டானுங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாணவி மீட்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அதே ஸ்பாட்டுக்கு போலீஸ் வந்திருக்கிறதா சொல்றாங்க. போலீஸ் போயிட்டு அந்த மாணவியும் மாணவனையும் ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்காங்க. ஆஸ்பத்திரியில சேர்த்து உடனே 2 பேரும் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விசாரணை பிறகு வந்து பாத்தீங்கன்னா இங்க 4 பேருக்கும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. 4 பேருக்கு அகைன்ஸ்டா ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி போலீஸார் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிக்கும் போது சிசிடிவி கேமராவை ஆராய ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல இந்த 4 பேரும் பைக்ல போட்டு கண்டுபிடிச்ச போலீஸார் வந்து அதுல ஒருத்தனை உடனே வந்து தேடி பிடிச்சி அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் வந்து சாதாரணமா அரெஸ்ட் பண்ணலாம். தேடி பிடிக்க போகும்போது அவன் ஓட ஆரம்பிக்கிறான். அவன் காலில் சுட்டு, அதாவது என்கவுண்டர் பண்ணி போலீஸார் பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அந்த வீடியோவும் பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். முழு வீடியோ வந்து நம்மளால போட முடியாதுன்றதால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க டைரக்டா போயிட்டு அந்த பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அந்த மாணவனை கூட்டிட்டு வந்து போலீஸார் வந்து அவங்க ஸ்டைல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்காம ஆரம்பத்துல வந்து சொல்ல மறுக்கிறவன் போலீஸார் அவங்க ஸ்டைல விசாரிச்ச உடனே அவன் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்ப அதை வச்சு இந்த 4 பேரையும் போலீஸார் தேட ஆரம்பிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா போலீஸார் 3 பேரையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த 3 பேரும் வந்து ஒரு இடத்துல சிக்கிறானுங்க. சிக்கின உடனே அந்த போலீஸார் வந்து ஸ்பாட்டுக்கு போய் அதே இடத்துல அவனை அடிச்சு
இழுத்துட்டு வராங்க, அதுவும் நடு ரோட்ல. இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அதிகமாக வைரல் ஆயிட்டு இருக்கு. என்னன்னா போலீஸார் வந்து பாதிக்கப்பட்டிருந்தா, அதாவது வன்புணர்வு இது மாதிரி சம்பவங்கள்ல பாதிக்கப்பட்டிருந்தா போலீஸார் வந்து அழிச்சிட்டு மக்கள் மத்தியில ரொம்ப வரவேற்கக்கூடியதாயிடுச்சு. ஏன்னா இது மாதிரி சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா நடந்துட்டே தான் இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்துல பெண்களை குறித்து சில இளைஞர்கள் இது மாதிரி சம்பவங்கள்ல ஈடுபடுறது மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிக்கத்தக்க விஷயம்தான். இவங்க 2 பேரும் இப்ப பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஏன் அங்க போனாங்க, எதுக்கு அப்படி அங்க போனாங்கன்றது தான் கேள்வியா இருக்கு. நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இது விடவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சம்பவம் வந்து பெண் உரிமை பாதிக்கப்படுதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு பெண் வந்து ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த இடத்துலயும் சேஃப்டி இல்லை அப்படின்ற மாதிரியே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியால, அதாவது உத்தரப்பிரதேசம் இது மாதிரி ஏரியால வந்து அதிகமாவே இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆன்லைன் சோசியல் மீடியாவில் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பாத்தீங்கன்னா எடுத்துட்டாங்க ஊபி, யூபி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி, இது மாதிரி சம்பவங்கள் தான். ஒரு பெண்ணுக்கு இது மாதிரி ஒரு கொடுமை நடக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்துல எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஒரு பெண் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா நிறைய வந்து எஸ்ஓஎஸ் இது மாதிரி அப்ளிகேஷன்லாம் இருக்கு. இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி சம்பவங்கள் நடக்குது மனதை மிகவும் வருத்தக்கூடியதா இருக்கு. அந்த மாணவன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மாணவன் வந்து உடனே வந்து அவர் போலீஸுக்கு ஃபோன் பண்ணாம இருந்தா என்ன நடந்திருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. இது பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கான வீடியோஸ், முழுமையான வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு ஃபுல்லா போய் பாருங்க. ஏன்னா நம்ம சேனல்ல வந்து சில வீடியோஸ் தான் காமிக்க முடியும், ஒரு சில வீடியோஸ் வந்து காமிக்க முடியாத சூழ்நிலை. நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஃபுல் வீடியோ போய் பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.